Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தித்திப்பான banana custard பாயாசம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணிக்கொள்றேன். அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு ghee ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் முந்திரி இல்லாட்டி ஆல்மண்ட்ஸ் அதோட சேர்த்தா போல் கொஞ்சம் ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கொள்ளுங்க. அதோடு வந்து 1 கப் வாழைப்பழம் அதை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் செய்கிறேன். நீங்கள் வந்து இதே குவான்டிட்டியில் செய்யுங்க. நான் வந்து டபுள் அமௌண்ட்டாக எடுத்திருக்கேன் எல்லாத்தையும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வேறையாக வச்சுருங்க. இப்போ அதே பேனில் உங்களுக்கு தேவையானது நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் நெய் ஆட் பண்ணலை. அதே பேனில் வந்து நீங்கள் 1 கப் அளவு சேமியா ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. பாருங்க, இப்போ வந்து இதை நாங்கள் குக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாகி வரணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாயாசத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். பட் 1/2 கப்பே போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதை விட குறைச்சி கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி கூட்டி கொள்ளலாம். பாருங்கள், சேமியா நல்லா குக்காகி வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 500 ml பால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதால நான் வந்து போடுற இன்க்ரீடியன்ஸை வந்து டபுள் அமௌண்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 500 ml ஆட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு குறைவாக செய்யணும் அப்படின்னு சொன்னால். இப்போ வந்து இதில் நான் வந்து பனானா கேஷ்யூ மிக்சரை சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து தேவையான அளவு பனானா சேர்த்துக்கொள்ள முடியும், அப்படி இல்லாட்டி வேறு ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கொள்ள முடியும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட ஒரு 100 ml பால் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் வரைக்கும் அதை பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் திக்கான பதத்தில் வரும். அதுக்கப்புறமா ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம இது சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து கொஞ்சம் டைமை போக போக அது கொஞ்சம் திக்காகும். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பனானா பீசஸ் கடிப்படுற நேரம் நல்லா இருக்கும். அதோட சேர்த்தா போல் கஸ்டர்ட் சுவையோடு நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாயாசம் இது. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.